நகரத்தின் மிக மதிப்புமிக்க குடியிருப்பு பகுதிகளில் ஒன்றின் நடுவே வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான பங்களா இருந்தது. காலையின் சூரிய ஒளி அதன் பொலிவை மேலும் மெருகூட்டியது. அந்த பங்களாவில் 29 வயதான நந்தினி வசித்து வந்தாள். ஒரு வெற்றிகரமான தொழிலதிபரான அவளுடைய அடையாளம் கடின உழைப்பு, ஒழுக்கம் மற்றும் விரைவாக முடிவெடுக்கும் திறன் ஆகியவற்றால் அமைந்திருந்தது. அவள் மிகவும் அழகாக இருந்தாள். நீண்ட கருமையான பட்டு போன்ற கூந்தல், தன்னம்பிக்கை நிறைந்த கண்கள் மற்றும் எளிமையிலும் கண்ணியமான தோற்றம் அவளை மற்றவர்களிடமிருந்து தனித்து காட்டின. மக்கள் அவளது வெற்றியை பாராட்டினர். ஆனால் அதே சமயம் அவள் நேரத்தை கடைபிடிப்பதில் மிக கண்டிப்பானவள் என்பதும் அலட்சியத்தை அவளுக்கு சற்றும் பிடிக்காது என்பதும் அவர்களுக்கு தெரிந்திருந்தது. மறுபுறம் நகரத்தின் ஒரு சாதாரண பகுதியில் வசித்து வந்த 30 வயதான அர்ஜுன் ஒரு டெலிவரி பாயாக இருந்தான். அவனிடம் பெரிய வீடோ அல்லது விலையுயர்ந்த காரோ இல்லை. அவனிடம் ஒரு பழைய மோட்டார் சைக்கிள், தூய்மையான மனம் மற்றும் அசைக்க முடியாத நேர்மை மட்டுமே இருந்தன. எந்த ஒரு வாடிக்கையாளரின் நம்பிக்கையும் ஒருபோதும் உடைந்துவிடக் கூடாது என்று நினைத்து கொண்டுதான் அவன் ஒவ்வொரு காலையிலும் வீட்டிலிருந்து புறப்படுவான். அன்று வானிலை திடீரென மாறியது. மதியம் வரை கடுமையான வெயில் இருந்தது. பின்னர் சாலையில் நீண்ட போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அர்ஜுனனின் கைபேசியில் டெலிவரி செய்ய வேண்டிய நேரம் தொடர்ந்து காட்டிக் கொண்டிருந்தது. அவன் பல வழிகளை மாற்ற முயன்றான். ஆனால் எல்லா பக்கங்களிலும் வாகனங்களின் நீண்ட வரிசை நின்றிருந்தது. அப்போதுதான் அவனுக்கு மிக முக்கியமான ஒரு ஆர்டர் வந்தது. அது நந்தினியின் பங்களாவுக்கானது. அவன் தன் முழு முயற்சியையும் செய்தான். இருப்பினும் குறிப்பிட்ட நேரத்தை விட சில நிமிடங்கள் தாமதமாகவே சென்றடைந்தான். அவன் வாசலின் அழைப்பு மணியை ஒலிக்க செய்தான். சில நொடிகள் கழித்து கதவு திறந்தது. முன்னால் நந்தினி நின்றிருந்தாள். அவள் கடிகாரத்தை பார்த்துவிட்டு எதையும் கேட்காமல் கோபத்துடன் கூறினாள், "இவ்வளவு தாமதமா? நேரத்தின் மதிப்பு தெரியவில்லை என்றால் இந்த வேலையை செய்யாதே" என்றாள். அர்ஜுன் பணிவுடன், "மேடம், வழியில் மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசல் இருந்தது. நான் என் முழு முயற்சியையும் செய்தேன்" என்றான். ஆனால் நந்தினி அவனது பேச்சை பாதியிலேயே தடுத்தாள். "ஒவ்வொரு முறையும் இதே சாக்கு போக்குத்தான் கேட்க கிடைக்கிறது. எனக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை. பார்சலை வைத்துவிட்டு போ." சுற்றியிருந்த சிலர் அதை கடந்து சென்று கொண்டிருந்தனர். அர்ஜுன் எந்த ஒரு வாக்குவாதமும் செய்யவில்லை. அவன் மரியாதையுடன் பார்சலை முன்னோக்கி நீட்டினான். லேசான புன்னகையுடன், "உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும் மேடம்" என்று கூறிவிட்டு அமைதியாக திரும்பினான். அவனுடைய காலடிகள் மெல்ல மெல்ல சாலையை நோக்கி நகர்ந்தன. ஆனால் அவனுடைய முகத்தில் கோபம் இல்லை. தன் பக்கத்து நியாயத்தை கேட்கக்கூட இல்லையே என்ற வருத்தம்தான் அவனுக்கு இருந்தது. நந்தினி பார்சலை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றாள். அதை திறந்து தேவையான பொருட்களை எடுத்துவிட்டு தன் வேலையில் மூழ்கினாள். மாலை வரை அனைத்தும் சாதாரணமாகவே இருந்தது. இரவில் அடுத்த நாள் நடக்கவிருக்கும் ஒரு முக்கியமான வணிக கூட்டத்திற்கான தயாரிப்பில் நந்தினி ஈடுபட்டிருந்த போது அவள் தன் ஆவணங்களை எடுக்க நினைத்தாள். ஆனால் ஒரு தோல் கோப்பு எங்கும் காணப்படவில்லை. அவள் அறை முழுவதும் அலமாரி, மேஜை மற்றும் அலுவலக பை என அனைத்தையும் தேடி பார்த்தாள். அந்த கோப்பு காணாமல் போயிருந்தது. அந்த கோப்பில்தான் கம்பெனியின் அசல் ஆவணங்கள் இருந்தன. அவை இல்லாமல் அடுத்த நாள் நடக்கவிருந்த ஒப்பந்தம் நின்று போகும் அபாயம் இருந்தது. அவளது இதய துடிப்பு வேகமானது. கடைசியாக அந்த கோப்பை எங்கே பார்த்தோம் என்று அவள் மீண்டும் மீண்டும் நினைவு கூற முயன்றாள். அப்போதுதான் அவளுக்கு மதிய நேர டெலிவரி நினைவுக்கு வந்தது. அவளது மனதில் ஒரு கணம் சந்தேகம் எழுந்தது. ஆனால் அடுத்த கணமே அவள் தன்னை தடுத்து கொண்டாள். இல்லை, விஷயம் தெரியாமல் யார் மீதும் சந்தேகம் கொள்வது சரியல்ல என்று தனக்குள் கூறிக்கொண்டாள். இருந்தாலும் அவளது கவலை குறையவில்லை. இரவு முழுவதும் அவள் நிம்மதியின்றி தவித்தாள். அங்கே அர்ஜுன் தன் கடைசி டெலிவரியை முடித்துவிட்டு வீட்டிற்கு சென்றான். வழக்கம் போல் தன் பையை காலி செய்ய தொடங்கினான். அப்போது அவனுக்கு ஒரு தோல் கோப்பு தென்பட்டது. அவன் அதை உற்று பார்த்தபோது அதன் மேல் நந்தினியின் கம்பெனியின் பெயர் எழுதப்பட்டிருந்தது. பார்சல் கொடுக்கும்போது இது தவறுதலாக அவனுடைய பையிலேயே தங்கிவிட்டது என்பதை அவன் உடனடியாக புரிந்து கொண்டான். அவன் அந்த கோப்பை திறந்து பார்க்க கூட முயற்சி செய்யவில்லை. அதை ஒரு சுத்தமான துணியில் சுற்றி பத்திரமாக வைத்தான். மேலும் காலையில் எல்லாவற்றிற்கும் முன்பாக இதை அதன் உரிமையாளரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று முடிவு செய்தான். காலையில் சூரியன் உதித்த உடனே அர்ஜுன் சற்றும் தாமதிக்காமல் நந்தினியின் பங்களாவை நோக்கி புறப்பட்டான். வழிநெடுகிலும் அவனுடைய மனதில் ஒரே ஒரு எண்ணம்தான் இருந்தது. யாருடைய பொருளோ அவர்களிடம் அது பத்திரமாக போய் சேர வேண்டும் என்பதுதான் அது. அந்த கோப்பின் காரணமாக நந்தினி இரவு முழுவதும் தூங்காமல் தவித்திருக்கிறாள் என்பது அவனுக்கு தெரிந்திருக்கவில்லை. பங்களாவின் கதவு திறந்தது. முன்னால் நந்தினி நின்றிருந்தாள். அவளது முகத்தில் சோர்வும் கவலையும் தெளிவாக தெரிந்தன. அர்ஜுன் தன் இரு கைகளாலும் கோப்பை முன்னோக்கி நீட்டி,
மேடம், இது நேற்று தவறுதலாக என் பையிலேயே தங்கிவிட்டது. நான் இதை திறந்து பார்க்கவில்லை. எல்லாவற்றிற்கும் முன்பாக உங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று நினைத்தேன் என்றான். நந்தினி நடுங்கும் கைகளால் கோப்பை திறந்தாள். அனைத்து ஆவணங்களும் பத்திரமாக இருந்தன. அவளது கண்களில் நிம்மதி பெருக்கின் கண்ணீர் வந்தது. அவளுக்கு நேற்றைய தன் நன்னடத்தை நினைவுக்கு வந்தது. எந்த ஒரு மனிதனின் பக்கத்து நியாயத்தையும் கேட்காமல் தான் அவமானப்படுத்தினாலோ அவன்தான் இன்று அவளது மிகப்பெரிய கவலையை போக்க வந்திருந்தான். சில நொடிகள் அவளால் எதுவும் பேச முடியவில்லை. பின்னர் அவள் மெல்ல தன் இரு கைகளையும் கூப்பிக்கொண்டு தழுதழுத்த குரலில், அர்ஜுன், என்னை மன்னித்துவிடு. உன்னை பற்றி புரிந்து கொள்ளாமல் அவசரப்பட்டு முடிவெடுத்து விட்டேன் என்றாள். அர்ஜுன் அமைதியான குரலில், மேடம், தவறு எந்த ஒரு மனிதனுக்கும் நடக்கக்கூடியதுதான். உங்களிடத்தில் வேறு யாராவது இருந்திருந்தாலும் நான் இதைத்தான் செய்திருப்பேன். நேர்மை என்பது சூழ்நிலையை பார்த்து மாறுவது அல்ல என்று பதிலளித்தான். தனக்கு முன்னால் நிற்பவர் பொருளாதார ரீதியாக ஒருவேளை சாதாரண மனிதராக இருக்கலாம். ஆனால் அவனுடைய நற்பண்புகளும் குணமும் எந்த ஒரு செல்வத்தை விடவும் பெரியவை என்பதை நந்தினி முதன்முறையாக உணர்ந்தாள். அவள் அர்ஜுனிடம் உள்ளே அமருமாறு கேட்டுக்கொண்டாள். அர்ஜுன் சற்று தயங்கினாலும் அவளது வரவேற்பறையில் அமர்ந்தான். இருவருக்கும் இடையே நீண்ட உரையாடல் தொடங்கியது. நந்தினி அர்ஜுனை பற்றி எந்த அளவுக்கு புரிந்து கொண்டாலோ அந்த அளவுக்கு அவளுக்கு தன் நன்னடத்தையை எண்ணி வருத்தம் உண்டானது. ஒரு மனிதனின் மதிப்பை அவனுடைய ஆடைகள், வேலை அல்லது பொருளாதார நிலையை வைத்து நாம் தீர்மானிக்கும் போதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய தவறை செய்கிறோம் என்பதை அவள் உணர்ந்தாள். அதே நேரத்தில் கம்பெனியின் மேலாளர் சிவா சில முக்கியமான ஆவணங்களை எடுத்துக்கொண்டு அங்கு வந்தான். நந்தினி கைகளை கூப்பி அர்ஜுனிடம் மன்னிப்பு கேட்பதை அவன் பார்த்தபோது ஆச்சரியத்தில் மூழ்கினான். முழு விஷயமும் அவனுக்கு தெரிந்தபோது அவன் அர்ஜுனை மரியாதையுடன் பார்த்து, இன்று நீ எங்களுக்கு வெறும் ஆவணங்களை மட்டும் திருப்பி தரவில்லை, மாறாக நம்பிக்கையின் உண்மையான அர்த்தத்தையும் நினைவூட்டியிருக்கிறாய் என்றான். ஆனால் அன்றைய தினம் எடுக்கப்படவிருக்கும் ஒரு முடிவு வரவிருக்கும் நாட்களில் தங்களின் வாழ்க்கை பாதையை மாற்றப் போகிறது என்பது அவர்கள் மூவருக்குமே தெரிந்திருக்கவில்லை. இக்கதை இப்போதுதான் தொடங்கவே செய்திருந்தது. சிவா அர்ஜுனை உற்று பார்த்தான். அவனுடைய முகத்தில் எந்த ஒரு அகந்தையும் இல்லை, எந்த ஒரு சன்மானத்திற்கான எதிர்பார்ப்பும் இல்லை. அவன் தன் கடமையை மட்டுமே செய்திருந்தான். நந்தினி சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். பின்னர் அவள் மெதுவாக, அர்ஜுன், நான் உன்னுடைய நேர்மையை மதிக்க விரும்புகிறேன் என்றாள். அவள் மேஜையின் டிராயரில் இருந்து ஒரு கவரை எடுத்து அவனிடம் நீட்டினாள். அர்ஜுன் உடனடியாக இரு கைகளையும் கூப்பிக்கொண்டு பணிவான குரலில், மேடம், தயவு செய்து என்னை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். நான் இந்த கவரை வாங்கி கொண்டால் என் நேர்மையை நான் வியாபாரம் செய்துவிட்டது போல எனக்கு தோன்றும். நான் செய்ததை எந்த ஒரு சன்மானத்திற்காகவும் செய்யவில்லை என்றான். அறையில் சில நொடிகள் முற்றிலும் அமைதி நிலவியது. இவ்வளவு சுயமரியாதையுடன் ஒருவர் சன்மானத்தை மறுப்பதை நந்தினி தன் வாழ்வில் முதன்முறையாக பார்த்தாள். அவள் புன்னகையுடன் கவரை மீண்டும் உள்ளே வைத்துவிட்டு, இன்று நீ என்னை இரண்டாவது முறையாக வியக்க வைத்திருக்கிறாய் என்றாள். முதலில் உன்னுடைய நேர்மையால், இப்போது உன்னுடைய சுயமரியாதையால். சிவாவும் அதை ஆமோதித்து தலையசைத்தான். அவன், மேடம், இப்படிப்பட்ட மனிதர்கள்தான் எந்த ஒரு கம்பெனிக்கும் மிகப்பெரிய பலமாக விளங்குவார்கள். நம்பிக்கையை விலை கொடுத்து வாங்க முடியாது, அதை உழைப்பால் மட்டுமே சம்பாதிக்க முடியும் என்றான். அர்ஜுன் பணிவுடன், ஐயா, மற்றவர்களின் பொருளை நான் பாதுகாக்கவில்லை என்றால் ஒரு நாள் என் பொருளையும் யாரும் பாதுகாக்க மாட்டார்கள் என்பது மட்டும்தான் எனக்கு தெரியும். உலகம் நம்பிக்கையில்தான் இயங்கிறது என்று பதிலளித்தான். அன்றைய வணிக கூட்டம் வெற்றிகரமாக முடிந்தது. எந்த ஆவணங்கள் காணாமல் போயிருந்தால் கோடிக்கணக்கான ஒப்பந்தம் நின்றிருக்குமோ அவை சரியான நேரத்தில் கிடைத்துவிட்டன. கூட்டம் முடிந்தவுடன் பிறகும் நந்தினியின் மனம் மீண்டும் மீண்டும் அதே சம்பவத்தை நோக்கியே திரும்பிக் கொண்டிருந்தது. வெற்றி அவளுக்கு விரைவாக முடிவெடுக்க கற்றுக் கொடுத்ததே தவிர ஒவ்வொரு முறையும் சரியான முடிவை எடுக்க கற்றுக் கொடுக்கவில்லை என்பதை அவள் உணர்ந்திருந்தாள். முழு விஷயத்தையும் கேட்காமல் யார் மீதாவது கோபப்படுவது தன் மிக பெரிய பலவீனம் என்பதை அவள் தன் மனதிற்குள் ஒப்புக்கொண்டாள். அடுத்த சில நாட்களில் அவளது நன்னடத்தையில் ஏற்பட்ட மாற்றம் தெளிவாக தெரிந்தது. இப்போது அவள் தன் அலுவலகத்திற்கு வரும் ஒவ்வொரு ஊழியரின் பேச்சையும் கவனமாக கேட்டாள். ஏதேனும் தவறு நடந்தால் முதலில் அதற்கான காரணத்தை கேட்டுவிட்டு பின்னரே முடிவெடுத்தாள். சிவாவும் இந்த மாற்றத்தை உணர்ந்தான். ஒரு நாள் அவன் புன்னகையுடன் கூறினான், மேடம், உங்களுக்குள் மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்கிறது. நந்தினி அமைதியான குரலில் பதிலளித்தாள். சில நேரங்களில் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆசிரியர் எந்த ஒரு புத்தகமும் அல்ல, மாறாக ஒரு சாதாரண மனிதனாகத்தான் இருக்கிறான். நான் பல வருடங்களாக கற்றுக்கொள்ளாத ஒன்றை அர்ஜுன் எனக்கு கற்றுக் கொடுத்து விட்டான். அங்கே அர்ஜுன் தன் பழைய அன்றாட வழக்கத்திலேயே மூழ்கி இருந்தான். அவனுக்கு எதுவுமே மாறவில்லை. அவன் முன்பு போலவே சரியான நேரத்திற்கு டெலிவரி செய்தான்.
வாடிக்கையாளர்களிடம் மரியாதையுடன் பேசினான் மற்றும் தன் வேலையை முழு நேர்மையுடன் செய்தான். அவன் இந்த சம்பவத்தை பற்றி யாரிடமும் கூறவில்லை. நல்ல செயல்கள் சத்தம் போடக்கூடாது என்று அவன் நினைத்தான். ஒரு வாரத்திற்கு பிறகு நந்தினி சிவாவிடம் கூறினாள், நான் அர்ஜுனுக்கு பொருளாதார ரீதியாக உதவ விரும்பவில்லை. ஏனென்றால் அவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆனால் அவனுடைய கடின உழைப்பை நான் கண்டிப்பாக மதிக்க விரும்புகிறேன். சிவா, நீங்கள் என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டான். நந்தினி, நம்முடைய கம்பெனியில் ஒரு புதிய லாஜிஸ்டிக் குழு உருவாக்கப்பட்டு வருகிறது. கண்களை மூடிக்கொண்டு நம்பக்கூடிய ஒரு நபர் நமக்கு தேவைப்படுகிறார். அர்ஜுனும் இந்த தேர்வு முறையில் பங்கேற்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் ஒரு விஷயம் நினைவிருக்கட்டும், அவனுக்கு எந்த ஒரு சிறப்பு சலுகையும் கிடைக்காது. அவன் தன் தகுதியால் வெற்றியடைந்தால் மட்டுமே அவனுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் என்றாள். சிவா புன்னகைத்தான். இதுதான் சரியான மரியாதையாக இருக்கும். அடுத்த நாள் அர்ஜுனுக்கு கம்பெனியிலிருந்து ஒரு அழைப்பு வந்தது. அவன் நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டிருந்தான். முதலில் அவனுக்கு ஒருவேளை ஏதேனும் டெலிவரி பற்றிய புகாராக இருக்குமோ என்று தோன்றியது. ஆனால் அவன் அலுவலகத்திற்கு சென்றபோது நந்தினி புன்னகையுடன் அவனை வரவேற்றாள். பயப்படாதே, இன்று உன்னை திட்டுவதற்காக அழைக்கவில்லை என்றாள் நந்தினி. அர்ஜுனும் லேசாக புன்னகைத்தான். நந்தினி, நம் கம்பெனியில் ஒரு புதிய பொறுப்பிற்கான தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது. உனக்கு விருப்பம் இருந்தால் நீயும் இதில் பங்கேற்கலாம். தேர்வு என்பது உன்னுடைய தகுதி, ஒழுக்கம் மற்றும் கடின உழைப்பின் அடிப்படையில் மட்டுமே அமையும் என்றாள். அர்ஜுன் சில நொடிகள் யோசித்துவிட்டு, எனக்கு என் உழைப்பால் முன்னேறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது என்றால் நான் முழு நேர்மையுடன் முயற்சி செய்வேன் என்றான். சிவா அவனுக்கு தேர்வு முறையை பற்றிய தகவல்களை வழங்கினான். அடுத்த சில நாட்களுக்கு அர்ஜுன் முழு அர்ப்பணிப்புடன் பயிற்சி பெற்றான். அவன் பதிவுகளை பராமரித்தல், நேர மேலாண்மை, குழுப்பணி மற்றும் வாடிக்கையாளர்களுடனான தொடர்பு போன்ற புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டான். ஆரம்பத்தில் அவனுக்கு கடினமாக இருந்தது. ஆனால் அவன் பின்வாங்கவில்லை. ஏதேனும் விஷயம் புரியவில்லை என்றால் அவன் பணிவுடன் மீண்டும் அதை கற்றுக்கொண்டான். பயிற்சியின் போது ஒரு நாள் ஒரு முக்கியமான பார்சல் தவறுதலாக வேறு ஒரு தட்டுகளில் வைக்கப்பட்டது. யாரும் அதை கவனிக்கவில்லை. அர்ஜுன் பதிவுகளை ஒப்பிட்டு பார்த்தபோது உடனடியாக அந்த வித்தியாசத்தை கண்டுபிடித்தான். அவன் யார் மீதும் குற்றம் சுமத்தாமல் அமைதியாக சரியான பார்சலை சரியான இடத்தில் வைக்க ஏற்பாடு செய்தான். சிவா தூரத்திலிருந்து இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான். அர்ஜுன் நேர்மையானவன் மட்டுமல்ல, பொறுப்பானவனாகவும் விழிப்புணர்வுள்ளவனாகவும் இருக்கிறான் என்பதை அவன் உணர்ந்தான். மாலையில் சிவா நந்தினியிடம், மேடம், நீங்கள் சரியான மனிதரை அடையாளம் கண்டிருக்கிறீர்கள். சிலர் வேலை செய்கிறார்கள், ஆனால் சிலர் நம்பிக்கையை உருவாக்குகிறார்கள். அர்ஜுன் இரண்டாவது வகையைச் சேர்ந்த மனிதன் என்றான். நந்தினி ஜன்னலுக்கு வெளியே பார்த்தாள். அவளது முகத்தில் ஒரு திருப்தி இருந்தது. அவள் மெதுவாக, ஒரு மனிதனின் உண்மையான அடையாளம் அவனுடைய வேலை அல்ல, அவனுடைய குணம்தான் என்பது இப்போது எனக்கு புரிந்துவிட்டது என்றாள். ஆனால் இறுதி முடிவு இன்னும் பாக்கி இருந்தது. அடுத்த நாள் நடக்கவிருந்த மதிப்பீடு அர்ஜுனின் எதிர்காலத்தை மட்டும் தீர்மானிக்கப் போவதில்லை. மாறாக நேர்மையும் கடின உழைப்பும் சேர்ந்து ஒரு மனிதனை எவ்வளவு தூரம் கொண்டு செல்ல முடியும் என்பதையும் நிரூபிக்கவிருந்தது. அடுத்த நாள் காலையில் கம்பெனியின் மாநாட்டு அறையில் இறுதி மதிப்பீடு தொடங்கியது. சிவா அனைத்து அறிக்கைகளையும் கவனமாக பார்த்தான். ஒவ்வொரு அறிக்கையிலும் ஒரு விஷயம் பொதுவாக இருந்தது. அர்ஜுன் நேரத்தை கடைபிடிப்பவனாக இருந்தான். கற்றுக்கொள்வதற்கு எப்போதும் தயாராக இருந்தான். எல்லாவற்றிற்கும் மேலாக அவனை கண்களை மூடிக்கொண்டு நம்பலாம். நந்தினி எந்த ஒரு அவசரமும் இல்லாமல் முழு செயல்முறையையும் கவனித்தாள். அர்ஜுனுக்கு யாருடைய கருணையாலோ அல்லது உபகாரத்தாலோ இந்த வாய்ப்பு கிடைத்தது போன்ற உணர்வு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக முடிவு தகுதியின் அடிப்படையில் மட்டுமே அமைய வேண்டும் என்று அவள் விரும்பினாள். சிறிது நேரத்திற்கு பிறகு சிவா புன்னகையுடன் அர்ஜுனனின் முன்னால் வந்து, வாழ்த்துக்கள், நீ உன்னுடைய கடின உழைப்பு மற்றும் நேர்மையின் பலத்தால் தேர்வு முறையை வெற்றிகரமாக முடித்துவிட்டாய். இன்று முதல் நீ எங்கள் கம்பெனியின் லாஜிஸ்டிக் ஒருங்கிணைப்பாளராக பொறுப்பேற்கிறாய் என்றான். இதை கேட்ட அர்ஜுன் சில நொடிகள் அமைதியாக நின்றான். அவனுடைய கண்களில் ஒரு பிரகாசம் இருந்தது. ஆனால் முகத்தில் அதே பணிவான புன்னகை இருந்தது. அவன் மெதுவாக, நன்றி. எந்த நம்பிக்கையின் காரணமாக எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்ததோ அதை ஒருபோதும் உடைக்க மாட்டேன் என்று உறுதியளிக்கிறேன் என்றான். நந்தினி தன் நாற்காலியிலிருந்து எழுந்து அவனது முன்னால் வந்து கூறினாள், இல்லை அர்ஜுன், இந்த வாய்ப்பை நாங்கள் உனக்கு கொடுக்கவில்லை. நீ உன்னுடைய கடின உழைப்பால் இதை சம்பாதித்திருக்கிறாய். அன்று நீ நினைத்திருந்தால் என் காணாமல் போன ஆவணங்களை உன்னிடமே வைத்திருக்கலாம், அல்லது அதை திருப்பி தருவதில் தாமதம் செய்திருக்கலாம். யாருக்கும் ஒருபோதும் உண்மை தெரிந்திருக்காது. ஆனால் நீ சரியான வழியை தேர்ந்தெடுத்தாய். எந்த ஒரு பொறுப்பிற்கும் நீ தகுதியானவன் என்பது அன்றே முடிவாகி விட்டது. அர்ஜுன் பணிவான குரலில்,
மேடம், நேர்மையின் பலன் உடனடியாக தெரியாது, ஆனால் அதற்கான மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் என்று என் பெற்றோர் எப்போதும் கூறுவார்கள். நான் அந்த பாடத்தை கற்றுக்கொண்டுதான் வளர்ந்தேன் என்றான். அறையில் சில நொடிகள் ஆழமான அமைதி நிலவியது. சிவா புன்னகையுடன், இன்று இந்த கம்பெனி வெறும் ஒரு ஊழியரை தேர்ந்தெடுக்கவில்லை, மாறாக எந்த ஒரு கம்பெனிக்கும் மிகப்பெரிய பலமாக விளங்கும் ஒரு சிந்தனையை மதித்திருக்கிறது என்றான். அன்றைய தினத்திலிருந்து அர்ஜுன் தன் புதிய பொறுப்பை முழு அர்ப்பணிப்புடன் செய்ய தொடங்கினான். அவன் முன்பு போலவே ஒவ்வொரு இடமும் மரியாதையுடன் பேசினான். இப்போது அவனது கீழ் வேலை செய்யும் ஆட்களும் அவனது எளிமையாலும் நன்னடத்தையாலும் ஈர்க்கப்பட்டனர். பதவி மாறுவதால் மனிதன் மாறிவிடக் கூடாது என்பதை அவன் எப்போதும் தன் நடத்தையால் உணர்த்தினான். சில மாதங்களுக்கு பிறகு கம்பெனியின் ஆண்டு விழா கூட்டம் நடைபெற்றது. அனைத்து ஊழியர்களின் முன்னிலையிலும் நந்தினி மேடைக்கு வந்தாள். அவள் தன் உரையை எந்த ஒரு வணிக சாதனையை பற்றியும் தொடங்காமல் ஒரு சிறிய சம்பவத்தை கொண்டு தொடங்கினாள். அவள், சில மாதங்களுக்கு முன்பு நான் ஒரு மிகப்பெரிய தவறை செய்தேன். ஒரு டெலிவரி பாயின் பக்கத்து நியாயத்தை கேட்காமலேயே அவனை திட்டிவிட்டேன். அடுத்த நாளே அதே நபர் என் மிக முக்கியமான ஆவணங்களை பத்திரமாக திருப்பி தர வந்தார். அன்றைய தினம்தான் எனக்கு புரிந்தது, உண்மையான பணக்காரத்தனம் வங்கி சேமிப்பில் இல்லை, குணத்தில்தான் இருக்கிறது என்று. அந்த மனிதன் என் நன்னடத்தைக்கு கோபத்தால் பதிலளித்திருந்தால் ஒருவேளை இன்று எனக்கு இந்த பாடம் கிடைத்திருக்கவே செய்யாது என்றாள். அரங்கம் முழுவதும் அமைதியாக அவளது பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தது. நந்தினி தொடர்ந்து, இன்று எனக்கு தலைமைத்துவத்தின் மிகச்சிறந்த அர்த்தத்தை கற்றுக் கொடுத்த அந்த மனிதனின் பெயரை பெருமையுடன் சொல்ல விரும்புகிறேன், அர்ஜுன் என்றாள். அரங்கம் முழுவதும் கைத்தட்டல் ஒலியால் அதிர்ந்தது. அர்ஜுன் சற்று தயக்கத்துடன் எழுந்து நின்றான். அவன் கைகளை கூப்பி மட்டுமே அனைவருக்கும் தன் நன்றியை தெரிவித்தான். சிவா புன்னகையுடன், மரியாதை என்பது எப்போதும் பதவிக்குரியது அல்ல, குணத்திற்குரியது என்றான். கூட்டம் முடிந்த பிறகு நந்தினி அர்ஜுனிடம் வந்து, அன்று நான் உன்னை வாசலில் இருந்து திட்டி அனுப்பிவிட்டேன். ஆனால் அடுத்த நாளை நான் அதே வாசலில் கைகளை கூப்பி நிற்க வேண்டியதாயிற்று. இன்று எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றாள். நான் என் தவறை ஒப்புக்கொண்டேன். ஒரு மனிதன் தன் தவறை ஏற்றுக்கொண்டால் அதுவே அவனுடைய மிகப்பெரிய பலமாக மாறிவிடுகிறது. அர்ஜுன் புன்னகையுடன், மேடம், நாம் அனைவரும் தொடர்ந்து கற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம். அன்று நீங்கள் மன்னிப்பு கேட்டதன் மூலம் தன் தவறை ஒப்புக்கொள்பவரே பெரிய மனிதர் என்பதை நிரூபித்து விட்டீர்கள் என்று பதிலளித்தான். இருவரும் ஒருவரை ஒருவர் மரியாதையுடன் பார்த்து கொண்டனர். அந்த நொடியில் அங்கு பணக்காரத்தனமோ வறுமையோ முதலாளியோ அல்லது தொழிலாளியோ இல்லை. அங்கு ஒருவரிடமிருந்து ஒருவர் வாழ்க்கையின் மிக முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்ட இரண்டு நல்ல மனிதர்கள் மட்டுமே இருந்தனர். காலப்போக்கில் இந்த சம்பவம் கம்பெனியின் அடையாளமாக மாறியது. புதிய ஊழியர்களுக்கான பயிற்சியின் போது ஒரு விஷயம் எப்போதும் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. எந்த ஒரு மனிதனையும் அவனுடைய ஆடைகள், வேலை அல்லது பொருளாதார நிலையை வைத்து எடை போடாதீர்கள். முதலில் அவனுடைய பக்கத்து நியாயத்தை கேளுங்கள், பிறகு முடிவெடுங்கள். இது எந்த ஒரு விதிமுறை புத்தகத்திலும் எழுதப்படவில்லை, மாறாக ஒரு உண்மையான அனுபவத்திலிருந்து கிடைத்த பாடமாகும். அர்ஜுன் எப்போதும் அந்த பங்களாவின் முன்னால் கடந்து சென்றாலும் அவனுடைய முகத்தில் ஒரு லேசான புன்னகை வரும். ஒரு காலத்தில் இதே கதவு தனக்கு அவமானத்தின் அடையாளமாக இருந்தது அவனுக்கு நினைவுக்கு வரும். ஆனால் அதே கதவுதான் பின்னர் அவனுக்கு மரியாதையையும் தந்தது. சூழ்நிலைகள் மாறுவதற்கு நேரம் எடுக்கும், ஆனால் நல்ல குணம் ஒருபோதும் வீண் போகாது என்பதை அவன் புரிந்து கொண்டான். நந்தினியும் தன் வாழ்க்கையில் ஒரு விதியை உருவாக்கி கொண்டாள். எந்த ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பும் எதிரே இருப்பவரின் முழு பேச்சையும் கண்டிப்பாக கேட்க வேண்டும் என்பதுதான் அது. அந்த ஒரு மாற்றம் அவளை ஒரு சிறந்த தொழிலதிபராக மட்டுமின்றி ஒரு நல்ல மனிதராகவும் மாற்றியது. கதை இத்துடன் நிறைவடைகிறது. ஆனால் இதன் பாடம் எப்போதும் உயிர்ப்புடன் இருக்கும். நேர்மை என்பது ஒருபோதும் சிறியதல்ல. மரியாதையை ஒருபோதும் பணத்தால் விலை கொடுத்து வாங்க முடியாது. கடினமான சூழ்நிலையிலும் சரியான வழியை தேர்ந்தெடுக்கும் மனிதனே இறுதியில் மிகப்பெரிய வெற்றியை பெறுகிறான். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை உங்கள் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற மனிதநேயம், நேர்மை மற்றும் ஊக்கம் நிறைந்த கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள். நன்றி.